This video deals with 10th English, Unit 2 Prose, The Night the Ghost Got In, Part 2. Already we have seen what are the confusions went on in James' house. So today we will see the continuation of the lesson. Come, let's see the lesson. It was now about 2 o'clock of a moonless night. Clouds hung black and low. Bodwell was at the window in a minute, shouting, frothing a little, shaking his fist. "We will sell the house and go back to Peoria," we could hear Mrs. Bodwell saying. It was some time before Mother got through to Bodwell. "Burglars," she shouted. "Burglars in the house." Herman and I hadn't dared to tell her that it was not burglars but ghosts, for she was even more afraid of ghosts than of burglars. So, நல்ல ராத்திரி அதிகாலை 2 மணி இருக்கும். வானத்தில் நிலவே இல்லை, சந்திரனே இல்லாத அந்த இரவு நேரத்தில் அதிகாலை 2 மணிக்கு அப்படியே க்ளவுட்ஸ்லாம் அப்படியே பிளாக்காக இருக்குது, மேகங்கள்லாம் கருமையாக இருக்குது. அம்மா என்ன பண்ணாங்க, செருப்பை தூக்கி விட்டு எறிஞ்சாங்க இல்லையா. ஸோ அது அவங்க கண்ணாடியில் வந்து பட்டு கீழே விழுது. ஒரு நொடியில் போட்வெல் அப்படியே முட்டியை அசைச்சிட்டு ஜன்னல்கிட்ட வராரு. ரொம்ப கோவமாக சத்தமாக கத்திக்கிட்டே வராரு. அதுக்குள்ளே அவருடைய ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்க, பேசாமல் நம்ம வீட்டை விற்றுட்டு பியோரியாவுக்கே போயிடலாம் அப்படின்னு அவங்க மனைவி சொல்கிறது, அவங்க வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறது எங்கள் காதில் வந்து விழுது. உடனே என்னுடைய அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, சத்தம் போடுறாங்க, திருடங்கள் வீட்டுக்குள்ளே வந்து திருடங்க வந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. எனக்கும் ஹெர்மனுக்கும் எங்கள் அம்மா கிட்ட அது திருடர்கள் இல்லை பேய் அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்ல தோணுது, ஆனாலும் சொல்ல முடியல. பிகாஸ் என்னுடைய அம்மாவுக்கு வந்து திருடங்களை விட பேய் அப்படின்னா பயம் வந்து அதிகம், அதனால் நாங்கள் வந்து சொல்லலை. Bodwell at first thought that she meant there were burglars in his house, but finally he quieted down and called the police for us over an extension phone by his bed. After he had disappeared from the window, Mother suddenly made as if to throw another shoe, not because there was further need of it, but, as she later explained, because the thrill of heaving a shoe through a window glass had enormously taken her fancy. I prevented her. ஸோ முதல்ல தன் வீட்டில் தான் திருடர்கள் அப்படின்னு போட்வெல் வந்து நினச்சாரு. அதுக்கப்புறம் வந்து சுதாரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அவருடைய தலைமாட்டு அருகில் இருக்க எக்ஸ்டென்ஷன் ஃபோனை யூஸ் பண்ணி போலீஸை வந்து கூப்பிட்றார். பிறகு ஜன்னலில் அவருடைய தலை மறைஞ்ச உடனே அம்மா என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே ஒரு ஷூ வந்து தூக்கி எறிஞ்சாங்க இல்லையா, இன்னொரு காலனியையும் இன்னொரு ஷூவையும் எடுக்க முயல்கிறாங்க. நான் வந்து அவங்கள தடுத்துட்டேன், ப்ரிவெண்ட் பண்ணிட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் மறுபடியும் காலனியை எடுத்து வீச வேண்டிய தேவையே இல்லாமல் இருந்தாலும் காலனியை எடுத்து கண்ணாடி ஜன்னல் மேலே வீசுறது தனக்கு ஒரு மகிழ்ச்சியை தருவதாக கூறினாங்க. உடனே நான் அம்மாவை தடுத்துட்டேன், வேண்டாம் தூக்கி எறிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அம்மாவை தடுத்துட்டேன். The police were on hand in a commendably short time. A Ford sedan full of them, 2 on motorcycles, and a patrol wagon with about 8 in it, and a few reporters. They began banging at our front door. Flashlights shot streaks of gleam up and down the walls, across the yard, down the walk between our house and Bodwell's. "Open up!" cried a hoarse voice. "We are men from headquarters." உடனே போட்வெல் வந்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணார். ஸோ போலீஸ் வந்து உடனே வந்துட்டாங்க. ஒரு ஃபோர்ட் செடன் ஃபுல்லாக ஒரு டீமும், ஒரு பைக்கில் மோட்டார் சைக்கிளில் 2 பேர் வந்திருந்தாங்க. அது இல்லாமல் 8 பேர் அடங்கினா ஒரு பேட்ரோல் வேகான், ஒரு ரோந்து வாகனம், அதோட சில ரிப்போர்ட்டர்ஸும் வந்திருந்தாங்க, நிருபர்களும் வந்தன. அவங்க எங்கள் வீட்டு முன்புற கதவை வந்து தட்டுறாங்க, ஃப்ரண்ட் டோரை வந்து தட்டுறாங்க. அடுத்து
ஃப்ளாஷ் லைட், அது ஒளிரும் விளக்கு, அது ஃப்ளாஷ் லைட் வந்து எங்கள் வீட்டில் அடிக்கிறாங்க. அது என்ன செய்யுது, எங்களுடைய சுவரில் வந்து மேலும் கீழும் பட்டு அப்படியே பிரைட்டாக தெரியுது. ஒரு கோஹோர்ஸ் வாய்ஸ், ரஃப் வாய்ஸ் ஒன்று சத்தமாக சொல்லுது, கதவை தர, நாங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் வந்து கேட்குது. I wanted to go down and let them in since that they were, but mother wouldn't hear of it. You haven't a stitch on, she pointed out. You would catch your death. I wound the towel around me again. Finally, the cops put their shoulders to our big heavy front door with its thick beveled glass and broke it in. I could hear a rending of wood and a splash of glass on the floor of the hall. Their lights played all over the living room and crisscrossed nervously in the dining room, stabbed into hallways, shot up the front stairs, and finally up the back. They caught me standing in my towel at the top. A heavy policeman bounded up the steps. "Who are you?" he demanded. "I live here," I said. ஸோ தலைமையகத்துலேருந்து வந்திருக்கோம், ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வந்திருக்கோன்னு அந்த குரல் வந்து ஹோஸாக கேட்டுச்சு. நான் கீழே இறங்கி அவங்களாம் உள்ளே வர சொல்ல எழும்போது என்னுடைய அம்மா வந்து என்னை தடுத்துட்டாங்க. ஸோ நான் மறுபடியும் என்னுடைய டவலை வந்து கட்டிக்கிட்டு அந்த கனமான அந்த கட்டிக்கிட்டேன், அந்த டவலை எடுத்து கட்டிக்கிட்டேன். ஸோ அதுக்குள்ளே வந்து என்ன பண்ண, இந்த கனமான கதவு ஃப்ரெஞ்ச் டோர் மேலே மோதி இந்த கண்ணாடி கதவு உடைச்சிட்டு போலீஸ்காரங்க உள்ளே என்டர் ஆகிட்டாங்க. ஸோ ரூம், அந்த லிவிங் ரூம், இந்த ஹால் முழுசும் வந்து லைட்டெல்லாம் வந்து அப்படியே பிரைட்டாக வந்து ஒளிருது. அந்த டைனிங் ஹால், நடைமலி, மேலே படிக்கட்டு, அப்புறம் பின்புறம் எல்லா பக்கங்கள்லேயும் வந்து அந்த லைட் வெளிச்சம் வந்து வருது. நான் வந்து என்ன பண்ணேன், டவலை தான் கட்டியிருக்கேன் இல்லையா, ஏன்னா நான் அப்போ தான் வந்து குளிச்சுட்டு வரேன், பாத் டப்லேருந்து வெளியில் வந்தேன். ஸோ அதனால் டவல் மட்டும்தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ என்னை பார்த்தோன்னா அவங்க வந்து பிடிச்சிக்கிட்டாங்க, டவலோடு இருந்ததுனால என்னை வந்து பிடிச்சிட்டு யார் நீனு அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் இங்கே தான் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். The officer in charge reported to mother, "No sign of nobody." "No sign of nobody, lady," he said. "Must have got away." "What did he like?" "There were 2 or 3 of them," mother said, "whooping and carrying on, slamming doors." "Funny," said the cop. "All windows and doors was locked on the inside, tight as a tick." என் அம்மாட்ட அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து கேட்குற, யாருமே இல்லையேம்மா, அவங்க ஓடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அவங்க 2-3 பேர் இருக்கலாம் அப்படின்னு என்னோடய அம்மா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வழியே இல்லையே அப்படின்னு சொன்ன அந்த போலீஸ்காரர், எல்லாம் ஜன்னல் கதவு எல்லாமே நல்லா டைட்டாக உள்பக்கமாக வந்து பூட்டியிருக்கே, எப்படி அவங்க வருவாங்க, வரதுக்கான சாத்தியமே இல்லையே, சான்சஸ் ஆர் லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். Downstairs, we could hear the tromping of the other police. Police were all over the place. Doors were yanked open, drawers were yanked open, windows were shut up and pulled down. Furniture fell with dull thumps. A half-dozen policemen emerged out of the darkness of the front hallway upstairs. ஸோ படிக்கு கீழே மற்ற போலீஸ்காரங்களாம் வந்து கதவை திறந்து அந்த ட்ராயர்ஸ் இருக்கும் இல்லையா, டேபிள் ட்ராயர்ஸ் இருக்கும், கபோர்டில் இருக்கும், எல்லாத்தையும் வந்து இழுத்து திறந்து பார்க்குறாங்க. ஜன்னல்லாம் இழுத்து மூடி பெருங்கொவியெல்லாம் அந்த மரச்சாமானெல்லாம் வந்து தள்ளி விடுறாங்க. படிக்கட்டில் இருட்டு பகுதியிலேருந்து 6 போலீஸ்காரங்க வராங்க. அவங்க ஒன்று விடாமல் அனைத்தையும் வந்து துவம்சம் பண்ணிட்டாங்க. A half-dozen policemen emerged out of the darkness of the front hallway upstairs. They began to ransack the floor, pulled beds away from walls, tore clothes off hooks in the closets, pulled suitcases and boxes of shelves. ஒன்று விடாமல் எல்லாத்தையும் வந்து துவம்சம் பண்ணிட்டாங்க.
One of them found an old zither that Roy had won in a pool tournament. Look here, Joe, he said, strumming it with a big paw. The cop, named Joe, took it and turned it over. What is it? He asked me. It's an old zither a guinea pig used to sleep on, I said. It was true that a pet guinea pig we once had would never sleep anywhere except on the zither. But I should never have said so. Joe and the other cop looked at me a long time. They put the zither back on a shelf. ஸோ அந்த 6 போலீஸ்காரங்களில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ராய் ஒரு தடவை ஒரு டோர்னமெண்ட்டில் வந்து பரிசாக வந்து வென்ற அந்த சிதார் அப்படின்ற ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அதை வந்து ப்ளே பண்ணி பார்த்து இது என்ன அப்படின்னு கேட்குறாரு. உடனே நான் வந்து அதுக்கு பதில் சொல்கிறேன், இது வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், இதுதான் வந்து எங்களுடைய பெட் கினியா பிக், அது வந்து தூங்குகிற இடம், அது வேறு எங்கேயும் வந்து தூங்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த பதில் அவர் சொன்ன என்ன அவர் வந்து உத்து பார்க்குறாரு. அந்த போலீஸ்கார் பேர் ஜோ. ஓகே, அவர் வந்து என்னை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு மற்ற போலீஸ்காரங்களும் வந்து அந்த சிதரை வந்து மறுபடியும் அந்த அலமாரியிலே வந்து வச்சிடுறாங்க. ஓகே. No sign of nothing, said the cop who had first spoken to mother. The lady seems hysterical. They all nodded but said nothing. Just looked at me. In the small silence, we all heard a creaking in the attic. Grandfather was turning over in bed. What's that? Snapped Joe. 5 or 6 cops sprang for the attic door before I could intervene or explain. I realized that it would be bad if they burst in on grandfather unannounced or even announced. He was going through a phase in which he believed that General Meade's man, under steady hammering by Stonewall Jackson, was beginning to retreat and even desert. ஸோ என்னோட அம்மா கிட்ட ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருந்த அந்த போலீஸ்காரர் வந்து சொல்லார், நோ சைன் ஆஃப் நத்திங், எதுவுமே இருக்கிற மாதிரி தடையுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதோட அவர் என்ன சொல்கிறாரு, இந்த லேடி வந்து ரொம்ப பயந்துருக்காங்க, ஸோ ரொம்ப பயத்தில் இருக்காங்க போல் தெரியுது என்ன. உடனே மற்றவங்களாம் வந்து அதுக்கு பதில் சொல்லாமல் தலையை மட்டும் ஆட்டுறாங்க. ஸோ இவ்வளோ அமளிலையும் தாத்தா எங்கே படுத்து தூங்கிட்டுருக்காங்க, அட்டிக்கில் வந்து படுத்து தூங்கிட்டுருக்காங்க இல்லையா. அங்கேருந்து வந்து க்ரீச் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. தாத்தா பெட்டில் திரும்பி படுக்கிற அந்த சத்தம் வந்து கேட்குது கீழே. ஒன்று ஜோ அப்படின்ற அந்த போலீஸ்காரன் வந்து என்ன சத்தம் அது அப்படின்னு கேட்குறாரு. அவர் கேட்குறதுக்குள்ளேயே ஒரு 5-6 போலீஸ்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்க, காவலர்கள் வந்து பதில் அளிக்கிறதுக்கு, அதாவது பிஃபோர் ஐ குட் ஆன்சர், அவங்க வந்து அட்டிக்கை நோக்கி வேகமாக போகிறாங்க. ஆனால் தாத்தாவுக்கு தெரிந்தோ அல்லது தெரியாமலோ அங்கே அவங்க நுழைஞ்சாக்கா அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் வந்து இன்னும் பழைய ஞாபகங்கள்லேயே இருந்தார். அதாவது அந்த ஜென்ரல் மீடேயோட ஆட்கள் வந்து ஸ்டோன்வால் ஜாக்சனோட இடைவிடாத தொல்லையினால், அவரோடைய தண்டித்தல்களால் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இராணுவத்தை விட்டு ஓடவோ அல்லது பின்வாங்கவோ வந்து இருந்தாங்க. அது இராணுவத்தை விட்டு அவங்க ஓட இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து தாத்தா வந்து நம்பிட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து அந்த பழைய ஞாபகத்தில் தான் இருந்தார். அதனால் அவர் வந்து அதை தான் வந்து நினைப்பார். ஸோ ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த ஜென்ரல் மீட் அண்ட் ஸ்டோன்வால் ஜாக்சன் 2 பேரும் யார் அப்படின்னா, அமெரிக்காவில் வந்து 1861 to 65 வந்து அமெரிக்கன் சிவில் வார் நடந்தது. ஸோ மீட் வந்து ஒரு சைடும், ஸ்டோன்வால் ஜாக்சன் வந்து ஓப்பனன்ட் சைட்லேயும் வந்து பேட்டில் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து ஸ்டோன்வால் ஜாக்சனுடைய தாக்குதல் வந்து அதிகமாக இருந்தது. அவருடைய இதுக்கு பயந்துட்டு மீடும் அவருடைய ஆட்களும் வந்து தப்பிச்சு வந்து போனாங்க. We will see the rest of the lesson in the next video.